சிவபெருமான் காட்டிய ஆருத்ரா தரிசனம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மார்கழி திருவாதிர தினத்துல ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்தப்படுது. சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான 6 வகை அபிஷேகங்கள்ல ஒண்ணு ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம். இந்த நாள்ல சிவபெருமானுக்கு திருவாதிரை களி செஞ்சு படைக்கும் வழக்கம் இருக்கு. சிவ பூஜை செஞ்சாதான் பலன், ஆனா ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே புண்ணிய பலனை அள்ளி தரக்கூடியது. திருவாதிரை என்ற சொல் சமஸ்கிருதத்துல ஆருத்ரா என குறிப்பிடப்படுது. 27 நட்சத்திரத்துல திரு என்ற அந்தஸ்து பெற்றது திருவோணம் மற்றும் திருவாதிரை ஆகிய இரண்டும் தான். இதுல திருவோணம் விஷ்ணுவுக்கு உரியதாக போற்றப்படுது. அதே போல திருவாதிரை சிவபெருமானுக்கு உரியதாக கொண்டாடப்படுது. மற்ற மாதத்துல வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை விட மார்கழி மாதத்துல வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாக இருக்கு. இதுக்கு காரணம் இந்த நாளில் சிவபெருமான் தனது திருவிளையாடலை நடத்தி காட்டியது என்பதுதான். ஆணவத்தோடு செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செஞ்சாங்க முனிவர்கள் சிலர். அவங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் பிச்சனார் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார். முனிவர்கள் ஏவி விட்ட யானையையும் மிதிச்சு பாதாளத்துல அழுத்தி ஒரு கால தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைஞ்சாங்க. திருவாதிரை தினத்துல தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவர்களும் காண வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இதன் காரணமாகத்தான் மார்கழியில வர திருவாதிரை நாளில் நடராஜர் மூர்த்திக்கு சிறப்பு ஆருத்ரா தரிசன திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுது.